ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கதம்ப சாம்பார். அதுக்கு நான் எடுத்துன்னு இருக்க காய்கறி வந்து முருங்கைக்காய், கொடமிளகா, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி நீர்க்க வச்சுக்கோங்க. ஏன்னா புளி ஜலத்தில் குக்கரில் வேக விடுறத விட நம்ம புளி ஜலத்தில் வேக விட்டால் தான் காய்கறி எல்லாம் நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக உப்பு புளிப்பெல்லாம் உரைச்சிண்டு அதில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், திருவப்பாடுறதுக்கு வந்து கடுகு, ஒரு 2 வெந்தயம், ஒரு மிளகா. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடைசியில் வந்து தனியாவும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு ஸ்பூன் தனியா. இதை பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு இதெல்லாம் வெந்த பிறகு அதில் போட்டுட்டு, தான்லாம் நல்லா வெந்த பிறகு புளியும் கரைச்சி குத்தி அதுவும் நல்லா கொதிச்சுட்டு பொடியும் போடுறோம் இல்லையா, அதுவும் நல்லா ஆன பிறகு பருப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இந்த அரைச்சி விட்டதை விட்டு கலரிட்டு திருவப்பாறை கொட்டினேன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்க. ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த குக்கர் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாம் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்கோ. ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அந்த குழம்புலேயே இருக்கும், குழம்பு பொடியிலே இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் என்ன பண்ணுங்க, முதல்ல பெருங்காயத்தை மட்டும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விட்டுடலாம். புளி ஜலம் கொஞ்சம் நீர்க்கவே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இது ஃபுல்லாக வேகணும் இல்லையா அதில். அதனால் வந்து அடியில் கொஞ்சம் நம்ம வடிகட்டினாலும் கொஞ்சம் நிற்கும். அதனால் அதை கொஞ்சம் நிறுத்திடுங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, வாசனை கமகமன்னு இருக்கு. இது வந்து தனித்தனியாக தான் நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே தான் அதுக்கப்புறம் பொடியை போடணும். காய் வேகத்துக்கு முன்னாடி போட வேண்டாம். ஒரு 3/4 பாகம் வந்து உடனே போட்டுக்கலாம். தனித்தனியாக அந்த மாதிரி ஸ்டெப்பாக பண்ணால் தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு பொடி போட்டாச்சு. குழம்பு பொடி போட்டோடனே நல்லா கொதிக்கும். அப்போ குழம்பு பொடி போட்டோடனே கொஞ்சம் கெட்டியாகும். வேணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வாசனையும் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா ஜலம் விட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ வந்து நம்ம தேங்காயும் தனியாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துருங்கோ. அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதுவும் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இதுவும் நல்லா கொதித்து நல்லா வாசனை வந்துட்டு எப்படி நல்லா நுரைச்சின்னு வருது பாருங்கள், அந்த தேங்காயும் தனியாகவும் போட்ட உடனே. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி ஆற வரைக்கும் நல்லா இதோடு சேர்ந்து கொதிக்கட்டும். அவ்வளோதான். அப்புறம் அதை திருவப்பாறை கொட்டினோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடும். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும், எல்லாத்தையும் எடுக்கும். உப்பு புளி காரம் எல்லாத்தையும் சமன் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சோண்டு வேணுங்கிறவோ வெல்லம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. தாளித்து கொட்டியாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இது பாருங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ஆவி பிறக்க இருக்குது பாருங்க. வந்து நல்லா இருக்கும். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஜீரகம் இதுவும் தனியாவும் தேங்காயும் அரைச்சி விட்றோம் இல்லையா, அதுதான் இதில் ஹைலைட்டு. அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.